இன்னைக்கு ஹலோ ஃபுடிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா, ஹெல்தியான கீரை சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் கீரையும் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாம் எதுவும் இல்லாமல். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேருங்க போதும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய கீரை சட்னி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.